ஒன்று யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆனால் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்க முன் வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இவ்வளவு பெரிய அன்பை அவர் வெளிப்படுத்தினது நிமித்தம் அவர் மூலமாய்தான் அன்பு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாவிகளுக்காக ஒருவர், பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்க, அவருடைய சரீரத்தையே ஒப்பு கொடுக்கத்தக்க அன்பு இவ்வுலகத்தில் யாருக்கும் இல்லை. தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தகப்பனுக்காக ஜீவனை கொடுக்க யாராவிடத்தில் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் அநேக பாவிகளை, நீதிமான்களை அல்ல, பாவிகளை மீட்கும் பொருளுக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு.